சொந்தங்களே, இந்த வீடியோவில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் வீரமாமுனிவரை பற்றி பார்க்கப் போகிறோம். கேள்வி பதில் விளக்கங்களுடன் மற்றும் காரணம் கூற்று. இறுதியில் உங்களுக்கு காரணமும் கூற்றும் கொடுத்து கண்டுபிடிக்க வீடியோவில் கடைசியில் அதற்கான விடையையும் கொடுத்திருக்கிறேன். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி முழு வீடியோவையும் பாருங்க. வீடியோக்குள் போகலாம் வாங்க. வீரமாமுனிவர் யார்? பதில்: வீரமாமுனிவர் ஒரு இத்தாலிய கிறித்தவ மதபோதகர் மற்றும் தமிழறிஞர். விளக்கம்: இவரின் இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. இவர் தமிழ் மொழியில் சிறந்த புலமை பெற்று தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றினார். இவரின் பெயர் விவரங்கள் பின்வருமாறு: வீரமாமுனிவரின் பெயர் வீரமாமுனிவர், இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. இத்தாலிய நாட்டை சேர்ந்த இவர் தமிழில் கொண்ட பற்றினால் தம் பெயரை வீரமாமுனிவர் என மாற்றிக்கொண்டார். மேலும் இவர் தைரியநாதசாமி என்றும் அழைக்கப்பட்டார். வீரமாமுனிவர் தமிழுக்கு செய்த முக்கிய தொண்டு என்ன? பதில்: தமிழ் இலக்கியம், இலக்கணம், அகராதி ஆகிய துறைகளில் முக்கிய பங்களிப்பு செய்தார். விளக்கம்: தமிழ் மொழியை வெளிநாட்டவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் இலக்கணம் மற்றும் அகராதி நூல்கள் உருவாக்கினார். வீரமாமுனிவர் எப்போது பிறந்தார்? பதில்: 1680ஆம் ஆண்டு இத்தாலியில் பிறந்தார். விளக்கம்: ஐரோப்பாவில் பிறந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழில் ஆழ்ந்த பணி செய்ததால் தமிழ் அறிஞராக மதிக்கப்படுகிறார். வீரமாமுனிவர் எழுதிய புகழ்பெற்ற தமிழ் இலக்கியம் ஏது? பதில்: தேம்பாவணி. விளக்கம்: இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அடிப்படையாகக் கொண்ட காவியமாகும். தமிழ் கவிதை வடிவில் எழுதப்பட்ட சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. சதுரகராதி என்ற நூல் என்ன? பதில்: வீரமாமுனிவர் உருவாக்கிய தமிழ் அகராதி. விளக்கம்: தமிழ் சொற்களின் பொருள் விளக்கங்களை வழங்கிய முக்கியமான அகராதியாக இது அறியப்படுகிறது. மேலும் சதுரகராதி என்பது 1732ஆம் ஆண்டு வீரமாமுனிவர் அவர்களால் தொகுக்கப்பட்ட அகர வரிசையில் அமைந்த முதல் தமிழ் அகராதி நூல் ஆகும். சதுர் 4 + அகராதி சொற்பொருள் நூல் என்பதன் பொருள். வீரமாமுனிவர் தமிழ் இலக்கணத்தில் செய்த பணி என்ன? பதில்: தமிழ் இலக்கணத்தை ஐரோப்பியர்களுக்கு எளிதாக புரியும் வகையில் எழுதினார். மேலும் தொன்னூல் விளக்கம், இது 5 இலக்கண நூல்; சதுரகராதி, இது தமிழில் முதல் அகராதி; தேம்பாவணி, இதில் எழுத்து சீர்திருத்தம் செய்தார்; பரமார்த்த குறுகதை, இது தமிழில் முதல் ஏளன நூல்; சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், அகராதிகள், கொடுந்தமிழ் இலக்கணம் மற்றும் மொழிபெயர்ப்பு ஆகியவை. விளக்கம்: தமிழ் மொழியின் அமைப்பு மற்றும் விதிகளை வெளிநாட்டு மாணவர்கள் கற்க உதவியது. வீரமாமுனிவர் எழுதிய மற்ற நூல்கள் என்ன? பதில்: பரமார்த்த குரு கதைகள், வேதியர் ஒழுக்கம் போன்றவை. விளக்கம்: இவைகள் நடைச்சுவை, கற்பனை, மதம் ஆகிய பல அம்சங்கள் கொண்ட நூல்களை உருவாக்கினார். பரமார்த்த குரு கதைகள் ஏன் பிரபலமானது? பதில்: நகைச்சுவை மற்றும் சிந்தனை தூண்டும் கதைகள் என்பதால். விளக்கம்: எளிய தமிழில் எழுதப்பட்டதால் பொதுமக்களிடையே அதிக வரவேற்பு பெற்றது. வீரமாமுனிவர் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஏன் முக்கியமானவர்? பதில்: வெளிநாட்டவராக இருந்தாலும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்ததால். விளக்கம்: தமிழ் மொழியின் செழுமையை உலக அளவில் பரப்பியவர். வீரமாமுனிவர் தமிழ்நாட்டிற்கு எப்போது வந்தார்? பதில்: 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்தார். விளக்கம்: மதபோதகராக வந்தாலும் தமிழ் மொழியை ஆழமாக கற்று இலக்கிய பணிகளில் ஈடுபட்டார். தேம்பாவணி எந்த வகை இலக்கியம்? பதில்: காவிய இலக்கியம். விளக்கம்: இது கிறித்தவ சமயத்தை அடிப்படையாகக் கொண்டு தமிழ் கவிதை வடிவில் எழுதப்பட்ட பெரிய காவியம். வீரமாமுனிவர் வாழ்ந்த காலம் எந்த இலக்கிய வளர்ச்சி காலம்? பதில்: நடுத்தர காலத்திற்கு பிறகான தமிழ் மறுமலர்ச்சி காலம். விளக்கம்: தமிழ் இலக்கியத்தில் புதிய முயற்சிகள் தோன்றிய காலம். வீரமாமுனிவரின் பாணி என்ன சிறப்பு? பதில்: இலக்கணப்பிழை இல்லாத செம்மையான தமிழ். விளக்கம்: தமிழ் மரபுகளை பின்பற்றி கவிதை அமைப்பு உருவாக்கினார். வீரமாமுனிவர் இறந்த ஆண்டு? பதில்: 1747. விளக்கம்: தமிழுக்கு செய்த பங்களிப்பால் அவர் பெயர் தமிழ் இலக்கிய வரலாற்றில் நிலைத்தது. வீரமாமுனிவரின் சதுரகராதி ஏன் முக்கியமானது? பதில்: தமிழின் முதல் முறையான அகராதிகளில் ஒன்று. விளக்கம்: தமிழ்ச் சொற்களை தொகுத்து பொருள் விளக்கங்களுடன் வழங்கியதால் மொழி கற்றலுக்கு உதவியது.
இனிமேல் காரணம் மற்றும் கூற்றை பார்ப்போம். கூற்று: வீரமாமுனிவர் தமிழறிஞராக போற்றப்படுகிறார். காரணம்: அவர் தமிழில் தேம்பாவணி போன்ற காவியங்களை எழுதியுள்ளார். பதில்: இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. விளக்கம்: தேம்பாவணி போன்ற உயர்ந்த இலக்கிய படைப்புகள் காரணமாக அவர் தமிழ் அறிஞராக மதிக்கப்படுகிறார். கூற்று: தேம்பாவணி தமிழ் காவிய இலக்கியம் ஆகும். காரணம்: அது சங்க இலக்கிய மரபில் செய்யுள் வடிவில் எழுதப்பட்டது. பதில்: இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. விளக்கம்: தமிழ் காவிய மரபை பின்பற்றி எழுதப்பட்டதால் காவிய இலக்கியமாக கருதப்படுகிறது. கூற்று: சதுரகராதி தமிழ்மொழி வளர்ச்சியில் முக்கியமானது. காரணம்: அது தமிழ் சொற்களுக்கு பொருள் விளக்கம் வழங்கும் அகராதி. பதில்: இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. விளக்கம்: அகராதி வடிவில் தமிழ் சொற்களை தொகுத்ததால் மொழிக்கற்றல் எளிதானது. கூற்று: பரமார்த்த குரு கதைகள் தமிழ் நகைச்சுவை இலக்கியத்தில் முக்கிய இடம் பெறுகின்றன. காரணம்: அவை சமூக நாயாண்டி மற்றும் எளிய உரைநடையில் எழுதப்பட்டவை. பதில்: இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. விளக்கம்: நகைச்சுவை மற்றும் சிந்தனை கலந்த கதைகள் என்பதால் மக்கள் மத்தியில் பிரபலமானது. கூற்று: வீரமாமுனிவர் வெளிநாட்டவர் என்றாலும் தமிழில் தேர்ச்சி பெற்றார். காரணம்: தமிழ் மக்களிடம் மத போதனை செய்ய தமிழ் கற்றார். பதில்: இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. விளக்கம்: மத போதனை நோக்கத்துடன் தமிழ் கற்றாலும் பின்னர் தமிழ் இலக்கியத்தில் பெரிய பங்களிப்பு செய்தார். கூற்று: வீரமாமுனிவர் தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு பங்காற்றினார். காரணம்: அவர் எளிய தமிழில் கதைகள் எழுதியுள்ளார். பதில்: இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. விளக்கம்: பொதுமக்கள் புரியும் வகையில் உரைநடை வளர்ந்தது. கூற்று: வீரமாமுனிவர் தமிழ் இலக்கண வளர்ச்சியில் பங்களித்தார். காரணம்: தமிழ் இலக்கணத்தை வெளிநாட்டு மாணவர்களுக்கு விளக்கியார். பதில்: இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. விளக்கம்: தமிழ் கற்றலை உலக அளவில் பரப்ப உதவியது. இனிமேல் உங்களுக்கான நேரம். கேள்விக்கு பதில் கண்டுபிடிங்கள். கண்டுபிடிக்க முடியாதவர்களுக்கு வீடியோ இறுதியில் இதற்கான விடை இருக்கிறது. கடைசி வரை தவறாமல் பாருங்கள். கூற்று: வீரமாமுனிவர் தமிழறிஞராக போற்றப்படுகிறார். காரணம்: அவர் தேம்பாவணி காவியத்தை எழுதியுள்ளார். ஏ: இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. பி: இரண்டும் சரி, விளக்காது. சி: கூற்று சரி, காரணம் தவறு. டி: கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று: தேம்பாவணி உரைநடை இலக்கியமாகும். காரணம்: அது செய்யுள் வடிவில் எழுதப்பட்டது. ஏ: இரண்டும் சரி, விளக்குகிறது. பி: இரண்டும் சரி, விளக்காது. சி: கூற்று சரி, காரணம் தவறு. டி: கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று: சதுரகராதி தமிழ் அகராதிலாகும். காரணம்: தமிழ்ச் சொற்களுக்கு பொருள் விளக்கம் தருகிறது. ஏ: இரண்டும் சரி, விளக்குகிறது. பி: இரண்டும் சரி, விளக்காது. சி: கூற்று சரி, காரணம் தவறு. டி: கூற்று தவறு, காரணம் சரி. 4. கூற்று: பரமார்த்த குரு கதைகள் நகைச்சுவை இலக்கியம் ஆகும். காரணம்: அவை சமூக நயாண்டி கொண்டவை. ஏ: இரண்டும் சரி, விளக்குகிறது. பி: இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்காது. சி: கூற்று சரி, காரணம் தவறு. டி: கூற்று தவறு, காரணம் சரி. 5. கூற்று: வீரமாமுனிவர் வெளிநாட்டவர். காரணம்: அவர் இத்தாலியில் பிறந்தார். ஏ: இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. பி: இரண்டும் சரி, விளக்காது. சி: கூற்று சரி, காரணம் தவறு. டி: கூற்று தவறு, காரணம் சரி. 6. கூற்று: தேம்பாவணி ஒரு நாடக இலக்கியம். காரணம்: அது காவியமாக எழுதப்பட்டது. ஏ: இரண்டும் சரி, விளக்குகிறது. பி: இரண்டும் சரி, விளக்காது. சி: கூற்று சரி, காரணம் தவறு. டி: கூற்று தவறு, காரணம் சரி. 7. கூற்று: வீரமாமுனிவர் தமிழ் இலக்கண வளர்ச்சிக்கு பங்களித்தார். காரணம்: தமிழ் இலக்கண நூல்கள் எழுதியுள்ளார். ஏ: இரண்டும் சரி, விளக்குகிறது. பி:
இரண்டும் சரி விளக்காது. சி கூற்று சரி காரணம் தவறு. டி கூற்று தவறு காரணம் சரி. 8. கூற்று பரமார்த்தகுரு கதைகள் செந்தமிழ் காவியம். காரணம் அவை நகைச்சுவை கதைகள். ஏ இரண்டும் சரி விளக்குகிறது. பி இரண்டும் சரி விளக்காது. சி கூற்று சரி காரணம் தவறு. டி கூற்று தவறு காரணம் சரி. இனிமேல் விடைகளை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. விடையை பார்க்கலாமா? வாங்க. முதல் கேள்வி விடை ஏ இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது. இரண்டாம் கேள்வி விடை டி கூற்று தவறு காரணம் சரி. மூன்றாம் கேள்வி விடை சி கூற்று சரி காரணம் தவறு. நான்காம் கேள்வி விடை பி இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்காது. ஐந்தாம் கேள்வி விடை ஏ இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆறாம் கேள்வி விடை டி கூற்று தவறு காரணம் சரி. ஏழாம் கேள்வி விடை சி கூற்று சரி காரணம் தவறு. எட்டாம் கேள்வி விடை பி இரண்டும் சரி விளக்காது. வீடியோ பிடித்திருக்கிறதா? கமெண்ட் பண்ணுங்க.